எனக்கு 40 வயதில் சர்க்கரை வியாதி வந்திருக்கு அப்படின்னா என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன வயசில் வரும்? இன்சுலின் சரியாக தான் சுரந்துட்டுருக்கு, இன்சுலினில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வெறும் 5% இருந்த ஒரு வியாதி வெறும் 30 ஆண்டுகளில் இன்னைக்கு 70% மேலே உயர்ந்து நிற்குது என்று சொன்னால், இந்த 70% பேரும் ஒரு காமனான தவறை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. வணக்கம் நண்பர்களே, DrSJ உங்களுடன். நம்மளுடைய ஆல் இண்டியா இன்டகிரேட்டட் மெடிக்கல் மிஷன் என்று சொல்லக்கூடிய எய்ம், இந்த எய்மினுடைய மிக முக்கியமான அப்ஜெக்டிவ் அல்லது நோக்கம் என்னவென்றால், கற்பித்தலின் வழியாக ஆரோக்கிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய எந்த நோயை பற்றியும் எந்த குறைபாட்டை பற்றியும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது தான் இந்த எய்மினுடைய த ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். ஒரு குறிப்பிட்ட நோய், அதை பற்றி சொல்வதன் மூலமாக உங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், அல்லது இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அடுத்த வரக்கூடிய சந்ததியினரினுடைய ஆரோக்கியத்தில் நாம் மாற்றத்தை கொண்டு வர முடியும், ஒரு நோய் வராமல் தடுக்க முடியும், வந்த நோய் மீது ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்றால் அந்த நோயை பற்றி பேசுவதுதான் இந்த எய்மினுடைய மிக முக்கியமான நோக்கம். அந்த வகையில் இதற்கு முன் இருந்த வீடியோக்களில் நம்ம இரைப்பை மற்றும் குடல் சம்பந்தமான நலன்கள், அல்சர் சம்பந்தமான பல வீடியோக்கள் நம்ம பதிவிட்டிருக்கிறோம். அதில் பல லட்சக்கணக்கானவர்கள் பயனடைந்திருக்கின்றார்கள். ஏன் இரைப்பை சம்பந்தமாக நம்ம பேசணும் அப்படின்னா, இரைப்பை ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். வயிறு தான் நம்மளுடைய உயிர், குடல் ஆரோக்கியம் தான் நம்மளுடைய மொத்த உடல் ஆரோக்கியம் என்பதனாலும், இரைப்பை சம்பந்தமான புண்ணால் பாதிக்கப்பட்டவங்க சரியானபடிக்கு வழிநடத்தப்படுவதில்லை, தவறான வழிநடத்தலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்பதை அறிந்து நாம் அந்த வீடியோக்களை நம்ம பேசியிருக்கின்றோம். ஸோ இப்போ நம்ம சர்க்கரை வியாதி பற்றி நம்ம பேசுகிறோம். ஏன்னா சர்க்கரை வியாதியை கற்பித்தலின் வழியாக மட்டும்தான் தடுக்க முடியும், கற்பித்தலின் வழியாக மட்டும்தான் இதை குறைக்க முடியும். அடுத்து வரக்கூடிய வாழக்கூடிய சந்ததிக்கு இந்த கொடிய வியாதி வராமல் இருக்க வேண்டுமென்றால் கற்பிக்க வேண்டியது மிக மிக அவசியம். எதை சார் நம்ம கற்பிக்க போகிறோம் அப்படின்னா, வெறும் 5% இருந்த ஒரு வியாதி வெறும் 30 ஆண்டுகளில் இன்னைக்கு 70%க்கு மேலே உயர்ந்து நிற்குது என்று சொன்னால், இந்த 70% பேரும் ஒரு காமனான தவறை செஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஒரு பொதுவான தவறு நடந்துட்டுருக்குது. அந்த தவறை கண்டறிந்து நான் அட்லீஸ்ட் அடுத்து வர சந்ததிக்காவது சொல்லி கொடுத்து அவங்க ஃபாலோ பண்ண வைக்கலைன்னா, இந்த தலைமுறையில் அல்லது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மருத்துவராக வெளிக்காட்டி கொள்வதில் எந்த பயனும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதற்கு முன்னிருந்தவர்கள் செய்யாத ஒரு தவறின் விளைவாக இப்போ இருந்த சந்ததி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கின்ற சந்ததியினர் செய்கின்ற ஒரு தவறுனால அடுத்து வர்றவங்க இன்னும் மோசமாக பாதிக்கப்படுவாங்க. ஸோ இப்போ 70% 80 மாறும், 80 100 மாறும். பிற்காலத்தில் பிறக்கின்ற அத்தனை குழந்தைகளுமே வந்துட்டு சர்க்கரை மருந்துகளை பரிசாக கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். அதுக்கு ரொம்ப காலம் தேவையில்லை, வெறும் இன்னும் ஒரு 10 to 15 இயர்ஸ் போதுமானதாக இருக்கும். ஸோ அந்த மோசமான நிலையை மாற்ற வேண்டும் அப்படின்னா கற்பித்தல் மிக மிக அவசியம். ஸோ அதில் டைப் 2 டயபெட்டிஸ் பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம். டைப் 2 டயபெட்டிஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நடைமுறை சிக்கல் என்ன அப்படின்னா, இன்சுலின் சரியாக தான் சுரந்துட்டுருக்கு, இன்சுலினில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நம்ம டெக்ஸ்ட்டில் படிக்கும்போது படிப்போம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டயபெட்டிஸ்ன்னு படிப்போம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டயபெட்டிஸ்னால் என்ன? செல்களுக்குள்ள இன்சுலின் நம்மளுடைய கார்போஹைட்ரேட்டை எடுத்துகிட்டு போகும் பொழுது செல் ரெசிஸ்ட் பண்ணுது, தடுக்குது, உள்வாங்கிக்க மாட்டேங்குது அப்படின்றது அதுக்கான அர்த்தம். ஏன் உள்வாங்கிக்க மாட்டேங்குது? 40 வருஷமாக கரெக்டாக போயிட்டு இருந்த ஒரு செயல்பாடு. நம்ம மாவுச்சத்து சாப்பிட்றோம், மாவுச்சத்து பிளட்டுக்கு போகுது, பிளட்டுக்கு போனோன்னே இன்சுலின் சுரக்குது, இன்சுலின் மாவுச்சத்து ஒன்றா போய் ஒரு செல்களுக்குள்ளாக அந்த குளுக்கோஸை கொண்டு போய் அது சேர்த்துருது. இப்போ பிளட் சுகர் லெவல் ரொம்ப நார்மலாக இருந்தது, இந்த குறிப்பிட்ட நாள்லேருந்து குறிப்பிட்ட வயசுலேருந்து ஏன் அது நடக்காமல் போச்சு? ஏன் 70%க்கு மேற்பட்ட நபர்களுடைய செல் வேணான்னு சொல்லுது? ஏன் இன்சுலினை ரெசிஸ்ட் பண்ணுது? இவ்வளோ நாள் இல்லாத ஒரு ரெசிஸ்டன்ஸ் எங்கேருந்து செல்களுக்கு வந்தது, ஏன் வந்தது என்பதையெல்லாம் நாம் சிந்திக்காமல் யோசிக்காமல், 30 வயசில் சர்க்கரை வியாதி வந்தாலும் அதே மாத்திரை தான், 60 வயசு ஆட்களுக்கு சர்க்கரை வியாதி வந்தாலும் அதே மாத்திரை தான். மாத்திரையினுடைய டோஸ் மட்டும்தான் அளவு மட்டும்தான் அதிகரிக்குது, மருந்துகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது, மருந்துகள் எடுத்துக்கூட ஃப்ரீக்குவன்சி அதிகரிக்குது, மருந்துகளுக்கான செலவு அதிகரிக்குதோ தவிர
ஏன் என்ற கேள்வியும் கேட்கப்படுவதில்லை, அதற்கான பதில் சொல்லப்படுவதும் இல்லை. ஏன் என்ற கேள்வியை கேளுங்கன்னு கூட சொல்கிறதுக்கு ஆள் இல்லாத ஒரு மோசமான நிலையில் நம்ம இருக்கின்றோம். ஸோ டைப் 2 டயபெட்டிஸ் இட் இஸ் 100% ப்ரிவென்டபிள் டிஸார்டர். தடுக்கக்கூடிய ஒரு டிஸார்டர் தானே தவிர இது என்னுடைய பொறுப்பு இல்லை, இந்த நோய் வந்ததுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதி அல்ல. முழுக்க முழுக்க நாம் தான் காரணம். ஸோ இந்த நம்முடைய பொறுப்பு எங்கே நம்ம தவற விட்டோம், எங்கே தப்பு நடந்தது அப்படிங்கிறத பற்றியும், அதே சமயத்தில் எனக்கு 40 வயதில் சர்க்கரை வியாதி வந்திருக்கு அப்படின்னா என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன வயசில் வரும் என்பதை நம்ம கேள்வி கேட்கக்கூடிய மனநிலை நமக்கு வர வேண்டும். ஸோ டைப் 2 டயபெட்டிஸ் பற்றி, அதற்கான காரணம் பற்றி நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் நெக்ஸ்ட் வீடியோவில் சர்க்கரை வியாதி என்ற பெயர் தவறானது என்பதை பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம். ஸோ அடுத்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அதில் சர்க்கரை வியாதி என்ற பெயர் முற்றிலும் தவறானது என்பதை பற்றி தானே விளக்கம் கொடுக்குறோம். நன்றி.